तापकाय सधर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः. Now, I would like to invite Mr. J.R. Kunjithabadam to give welcome address. With the blessings of the Trinity and Secretary Swamiji and Insa Swamiji, I just want to welcome you all for this June 26, 2026 as the International Day for Drug Abuse and Illicit Trafficking. ஸோ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ஸோ அதனால் உங்களை எல்லாரையும் இந்த ஒரு பிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மணி அவங்களுடைய டீம் வந்து நம்ம ஹோமில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ சுவாமிஜிகிட்ட பேசும்போது சுவாமிஜி சைடு ஓகே யூ கேன் கோ ஹெட். ஸோ அதனால் உங்களை எல்லோரையும் இன்றைக்கி இங்கே வர வச்சுருக்கோம். வந்தவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். அதாவது இந்த உலக போதைப்பொருள் தவறாக பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினத்தை கொண்டு வரும் இந்த முக்கியமான நிகழ்வில் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதைப்பொருள் தவறாக பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் பலரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் நாடுகளின் முன்னேற்றத்தையும் கடுமையாக பாதிக்கின்றன. ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் போதை இல்லாத உலகத்தை உருவாக்குவதே நமது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். போதைப்பொருள் பழக்கத்தையும் கடத்தலையும் முழுமையாக ஒழிக்க நாம் உறுதி ஏற்போம். ஒரு சிறந்த நாளைக்காக வாருங்கள், ஒன்று இணைவோம். ஸோ இதோட ஐ வெல்கம் ஆல் டாக்டர் மணி, இஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் அதர் டீம் பாலா அண்ட் இஸ் டீம் ஆல் ஃப்ரம் விஹெச்எஸ் அடையாறில் இருக்கிற அந்த ட்ரக் அடிக்ஷன் அடிக்ஷன் வார்டில் அவங்க தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் பாஸ்ட் 30 years. ஸோ தே ஆர் கம் ஹியர் டு கிவ் அஸ் த ப்ரிவென்ஷன் அண்ட் அவாய்டிங் அடிக்ஷன், ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் அப்படிங்கிற சில டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், சில ஆக்டிவிஸ், சில ட்ரம் போட்டு காமிக்க போகிறாங்க. ஜஸ்ட் லிசன் அண்ட் ப்ராக்டிஸ். எனி கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஐ கிவ் இட் டு டாக்டர் மணி ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி கவுன்சிலர்ஸ். தேங்க்யூ. வணக்கம். குரு மகராஜின் ஆசீர்வாதத்தில், செக்ரட்டரி சுவாமிஜியின் ஆசீர்வாதத்தினாலும் கடந்த சில வருடங்களாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாலண்ட்ரி ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் தரமணியில் 58 ஆண்டுகள் முன்பு டாக்டர் KS சஞ்சீவி அவர்களால் தொடக்கப்பட்டது. இங்கு வரும் நோயாளிகளுக்கு மிகுந்த குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் 1983 மனநலப் பிரிவில் நான் மனநல மருத்துவராக பணியாற்றுகிறேன். 1992 கதாசிரியர் ரைட்டர் சிவசங்கரியின் உதவியால் அடிக்ஷன் வார்டு என்ற வார்டு, அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய வார்டு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு இன்று வரை நான் தான் இன்சார்ஜ் ஆகியிருக்கிறேன். என்னுடன் பணி செய்யும் மாலா அவர்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஷா கவுன்சிலர், ஃபாத்திமா கவுன்சிலர், இவங்கெல்லாம் கடந்த 20-25 வருஷமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னுடைய தொடர்பு ராமகிருஷ்ணா மற்றோட கிட்டத்தட்ட உங்கள் வயசை விட கம்மியான வயசு, 8-9 வயசில் நான் ஆர்கே மட் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா மட் ரோட்டில் தான் நான் வசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு வீட்டுக்கு எதிர்க்கே டாக்டர் நஞ்சுண்டராவ் அப்படின்னு ஒரு சர்ஜன் இருந்தார். அவர் எப்பொழுதும் காலையில் 6:30 மணிக்கு 365 நாளும் MSW 33 அம்பாசிடர் கார் அவருடைய கேம்பஸை விட்டு போகும். அவர் ஒரு ஆனரரி டாக்டர், அதாவது ஒரு கௌரவ டாக்டர். அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் சம்பளம் வாங்காத டாக்டர். அதே மாதிரி தான் நானும் 42 வருஷமாக சம்பளம் வாங்காத தான் இங்கே பணிபுரிகிறேன், ஏழைகளுக்கு சிகிச்சை செய்யறதுக்காக. அப்போது மயிலாப்பூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ராமகிருஷ்ணா பப்ளிஷிங் ஹவுஸ் இருக்கும்.
அங்கே சுவாமிஜி தினமும் போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணால் லட்டு பூந்தி கொடுப்பார். அதுக்காகவே நாங்கள் போகிறது. அவரை போய் நமஸ்காரம் பண்ண வேண்டியது, பிரணாம் சுவாமிஜின்னு கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பார். இது விளையாட்டாக செய்ய ஆரம்பித்தது. நாளடைவில் அந்த ராமகிருஷ்ணர் கோவிலுக்கு என்னை அழைச்சிட்டு போச்சு. அந்த கோவிலில் பார்த்த ஒரு மூவி, அதில் சவுண்டு இருக்காது. அந்த காலத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதிர்க்க சுவாமி விவேகானந்தர் உட்காந்துட்டு தியானத்தில் இருப்பார். அந்த எந்த அளவுக்கு அவர் மெடிடேஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஹோமம் வளர்ந்துட்டுருக்கோம். அதில் ஒரு கட்டையை எடுத்து நரேந்திரன் என்று சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர் தொடையில் அப்படி ஒரு இழுப்பார். எரியிற நெருப்பு கட்டை. சுவாமி விவேகானந்தருக்கு எந்த விதமான வலியும் இருக்காது. ஏன்னா அவர் மெடிடேட்டிவ் பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். அந்த காட்சிகள்லாம் 50-60 வருஷம் ஆனாலும் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 72 வயசாகுது. இன்னும் மனசில் ரொம்ப பசுமையாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, குறிப்பாக என்னுடைய மனைவியின் தகப்பனார் மிஸ்டர் அகோரம் இப்போ இல்லை. அவர் தான் எங்களை இந்த நிறுவனத்துக்கு அறிமுகப்படுத்தினார். நிறைய நாள் அவர் இங்கே சர்வீஸ் செஞ்சார். உங்களை மாதிரி அவர் மல்லியங்கர்னேன்ற ஸ்கூலில் தான் படித்தார். அவருடைய தாய் சின்ன வயசில் இறந்து போனதுனால அவங்க அப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் போட்டார். அதுக்கப்புறம் 6லேருந்து SSLC வரைக்கும் மல்லியங்கர்னே ஸ்கூல். அதுக்கப்புறம் இங்கே LAE ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இங்கே தான் படித்தார். படிச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி இங்கே சென்னைக்கு முதுமையான காலத்தில் கூட தொடர்ந்து அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை தொடர்ந்து இப்போ உங்ககிட்ட பேசின JR குஞ்சிதபாதம் என்னுடைய மனைவியின் சகோதரியின் கணவர், சகலன்னு சொல்லுவாங்க. அவர் உயர்ந்த பதவியில் சிம்சனில் இருந்தார், டிவிஷனல் மேனேஜராக. அவரும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். அவரும் பதவி ஓய்வு பெற்றவுடன் நான் ஒன்று தான் சொன்னேன், நீ சும்மா இருக்கக்கூடாது, போய் சர்வீஸ் பண்ணுன்னு சொன்னேன். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக அவரும் ஃப்ரீயாக சர்வீஸ் ராமகிருஷ்ணா ஹோமுக்கு பண்ணிகிட்ருக்கார். அவரை தொடர்ந்து நான் என்ன பணி செய்ய முடியும் அப்படின்னு யோசித்த போது, இந்த துறையில் நாளுக்கு நாள் உங்களுக்கே தெரியும், கஞ்சா பழக்கம் அதிகமாகிட்டு வருது, குடிப்பழக்கம் அதிகமாகிட்டு வருது. அதனால் சமூகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய தொல்லைகள், நிறைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்லாம் மோசமாகிட்டு வருது. அது 12-13 வயசில் தான் ஆரம்பிக்குது. அடலசன்ட் அப்படின்னா விடலை பருவத்தில் தான் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். இது என்ன தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ற ஒரு தூண்டுதல் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். டேய் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த தினத்தை ஆண்டுதோறும் உலக அளவில் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக் அப்படின்னா, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஆனால் அப்போ கூட எங்கள் ஹாஸ்பிட்டல் மூடலை. அந்த சமயத்தில் தான் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லக்கூடிய ஜோகோ, ஜொமேட்டோ, ஜெப்டோ அது மூலமாக கஞ்சா நேராக வீட்டுக்கே வந்துருச்சு. அதனால் அந்த சமயத்தில் நிறைய பேர் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப கவலைக்குரிய நிலைமையில் எங்களுக்கு அட்மிட் ஆனாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராமை கூர்ந்து கவனித்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு டைம் அலாட் பண்ண போகிறோம். நாங்கள் வெறுமனே லெக்சர் கொடுக்க வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மாலா அவங்க உள்ளே போயிருந்தாங்க, இவங்க தான் ப்ராஜெக்ட் டைரக்டர், அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, அப்போ எல்லோரும் தெம்பாக இருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ எல்லோரும் கைத்தட்டினீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கைத்தட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இருங்க, நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நீங்கள் பண்ணணும். நான் என்ன இதில் பண்ணுறேன்னு பாருங்கள், கவனிச்சுட்டு பண்ணுங்கள். சரிங்களா?
பிளட் சர்க்குலேஷன். ஓகே. ஸோ நீங்கள் கைத்தட்டுற பெனிஃபிட்ஸ்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக எதுக்காக கைத்தட்டுவோம் நம்மனா, ஒருத்தரை பாராட்டுறதுக்கு கைத்தட்டலாம், இல்லை உற்சாகப்படுத்துறதுக்கு, இல்லை ஸ்லோகம் இது பண்ணும்போது, பஜன்ஸ் பண்ணும்போது, அது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம கைத்தட்டுறோம் இல்லையா? பட் கைத்தட்டுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம உறுப்புகளோட எல்லா உறுப்புகளோட நர்வ் எண்டிங்ஸும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கை தட்டும்போது அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்கள் பிரெயின் நல்லா வேலை செய்து சுறுசுறுப்பாக இருக்குது, மெமரி இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது, அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் குறையும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் கை தட்டுறீங்களா? ஓகே. இப்போ வந்து இன்றைக்கி டாக்டரே சொல்லிட்டாங்க உங்களுக்கு, 26 ஜூன் சர்வதேச போதை ஒழிப்பு தினம், போதை ஒழிப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இது எதுக்காகனா, உங்களுக்கே தெரியும் நிறைய இடத்துல இப்போ ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குதுங்கிறத எங்களை விட உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்களும் பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் கேட்குறீங்க, எல்லாமே இல்லையா? இப்போ நீங்கள்லாம் யோசிக்கலாம், இப்போ எதுக்காக எங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன இதெல்லாம் எடுக்கிறோமா, ஏன் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் இல்லையா? எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, இந்த பழக்கத்துக்கு போகாமல் இருக்கணும், நம்பர் 1. இன்னொன்று, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது, இது மாதிரி பாதிப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு சிகிச்சை இருக்குங்கிறதையும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இதனோட ட்ரக்ஸோட தீமைகள் மட்டும் தெரிஞ்சால் போகாது, நீங்கள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ முதல்ல இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குடியோ இல்லை மற்ற போதை பழக்கமோ இதெல்லாம் என்னென்ன டேமேஜஸ் ஏற்படுத்துதுங்கிறத உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன ஏற்படுத்துதுன்றதை இப்போ டாக்டர் உங்களுக்கு விளக்குவார். அதுக்கப்புறமா அதிலிருந்து அது போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். சரிங்களா? இப்போது சமீப காலமாக ஒரு 5-6 வருஷமாக எல்லா ஸ்கூல்ஸ், ராமகிருஷ்ணா மட்டில் மட்டும்தான் அது கிடையாது, இது வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசீர்வாதத்தினால சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பங்க் கடை சொல்லுவாங்க, அங்கே வெத்தலை பாக்கு, பீடி, சிகரெட் இங்கே கொடுக்குற இடத்துல கூல் லிப் அப்படின்னு ஒரு போதை மருந்து, ஒரு உரையில் சின்ன மிட்டாய் மாதிரி இருக்கும். என்னப்பா? பில்லோ மாதிரி. அந்த பில்லோ மாதிரி இருக்கிறத இப்படி உதட இழுத்து அதுக்குள்ளே வச்சுப்பாங்க. அது அப்படியே கரைய அவங்களுக்கு போதை ஏறும். இது வந்து பரவலாக சிட்டியில் இருக்கிற, அது பரவலாக எல்லா இடத்துலையும் மாணவர்கள்கிட்ட அதிகமாக பரவி நிறைய பாதிப்பு ஏற்படுது. லோக்கலாக என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், வாயில் வச்சுக்கிட்டோம்னா என்ன பாதிப்பு ஏற்படும்னா, இதுதான் ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல் கேவிட்டி அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பல், நாக்கு, இதிலெல்லாம் தொடர்ந்து இந்த கூல் லிப்பை வாயிலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த இடத்துல முதல்ல புண்ணு வரும். புண்ணு வந்து நாளடைவில் கேன்சர் வரும். அதை இப்போ படமாக காமிப்பாங்க பாருங்கள். அது டொபாக்கோ சொல்லக்கூடிய ஹன்ஸு, அதுக்கப்புறம் பான் பராகு, புகையிலை, இதெல்லாம் வரும். அதுதான் அவருக்கு நாக்கில் கேன்சர் இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய 3 அத்தைங்கள், அதாவது அப்பாவோட சிஸ்டர்ஸ் 3 பேருமே இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கம். ஏன்னா நாங்கள்லாம் கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. காலையில் பல் தேய்ச்ச உடனே வெத்தலை பாக்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த 3 பேருமே இந்த மாதிரி வாய் புத்துநோயினால் தான் இறந்து போனாங்க. அதுக்கு அப்போது அவங்க இறந்து போகும்போது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இருக்குது. அதுக்கு வைத்தியமே கிடையாது. ஸோ இந்த ஓரல் கேவிட்டி அஃபெக்ட் ஆச்சுன்னா இதுதான் வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது தற்காலிகமாக கொடுக்குற போதை மருந்து, போதை ஒரு கிக்கு. இந்த கிக்குனால் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்தது இங்கே பல் இருக்குது, இந்த பல்லெல்லாம் போயிடும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இந்த பீகார்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் நிறைய பான் பராக் போட்டுகிட்டே இருப்பாங்க. அவனை நாங்கள் ஓபியில் வந்து வாயை தரணும்,
அதுக்கு மேலே திறக்க முடியாது அவனால் சீடை முறுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா தொடர்ந்து அவன் போட்டு என்னாகும், இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபன் ஆகி சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ்னு வந்துடும். ஸோ அதுவும் ஒரு கேன்சருக்கான அறிகுறி. நாளடைவில் பல்லெல்லாம் போயிடும், பல்லெல்லாம் விழுந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரௌன் கலரில் ஸ்டெயின் ஆகி அது விழுந்துடும். ஸோ அது பல்லு சம்பந்தமான, ஓரல் கேவிட்டி சம்பந்தமான. அடுத்த ஸ்லைட் காமிங்க. அதுவும் ஒரு கேன்சர். மேலே இருக்கிற லிப்புக்கு மேலே இருக்கிற இடம், லிப்புக்கு உள்ள வாய்க்குள்ளே இருக்கிறது. நெக்ஸ்ட் நாக்கில் கேன்சர். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்களா, இதான் இதே தான் எங்கள் அத்தைக்கு வந்தது. இதே மாதிரி தான் இருந்தது, சேம் டிட்டோ இதே தான். எனக்கு நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குது. நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் இருந்தது. அவங்க 6 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் அதுதான் டங் கேன்சர். நாக்கில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பாரு. ஏதாவது சாப்பிடணும் கூட இல்லை, பல்லு சுத்தமாக இருக்கணும். பல்லு மிஸ்டைரக்டட் டீத்து அப்படிம்பாங்க. பல்லு கோணலாக இருந்து நாக்கை உறுத்திக்கிட்டே இருந்தால் கூட இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாகேஷ்ன்ற நடிகர் தெரியும்? எவ்வளோ பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் இல்லையா? அவர் இந்த பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகி, நாங்கள்லாம் ட்ரைனிங் காலேஜ் முடிச்சுட்டு ட்ரைனிங் இருக்கும்பொழுது ரத்தமாக வாந்தி எடுத்துகிட்டு வந்து அட்மிஷன் ஆனார் ஓவர் குடியினால். அப்போ அவருக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் ரங்கபாஷ்யம் எங்களை தான் டியூட்டி பண்ண சொன்னார். அவருக்கு நான் சொல்வது மிக இல்லை, 28 பாட்டில் ரத்தம் ஏற்றணும். அவர் வாந்தி எடுத்தார்னா இங்கேருந்து அங்கே போய் அடிக்கும். ரத்தமாக வாந்தி அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக வரும். 28 பாட்டில் ரத்தம் ஏற்றி அவரை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருந்தார். அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, இந்த ஈரல் லிவர் கெட்டு போச்சுன்னா அதை மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் லிவருக்கு பக்கத்தில் கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, பேன்க்ரியாஸ். அதுவும் நாளடைவில் பாதிச்சதுன்னா பேன்க்ரியாடைட்டிஸ்னு வரும். எனக்கு காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, அட்மிஷன் ஆகிருக்கு டாக்டர். நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க, எப்படி இருக்குது அந்த பேஷண்ட் அப்படின்னா, அதை இன்டென்சிவ் கேருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு. மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த பேஷண்ட் ராத்திரியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் பேன்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரமான பாதிப்பு கணையத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் மண்ணீரல்னு இருக்குது, ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க, அதுவும் பாதிப்பாயிடும். அதுக்கப்புறம் இந்த வழியாக தான் நம்மளுடைய சாப்பிட்ற உணவுகள்லாம் ஜீரணமாகக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன். நீ இப்போ இன்றைக்கி மத்தியானம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன்னா இந்த வயிறு மிஷின் மாதிரி நல்லா அரைச்சிட்டு அந்த சக்கையை இந்த இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். இந்த இன்டெஸ்டைனோட வேலை என்ன, நீ சாப்பிட்ட உணவுலேருந்து இருக்கிற நல்ல பொருளை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும், கெட்டதெல்லாம் வெளியில் தள்ளிடும். கெட்டதெல்லாம் வெளியில் தள்ளினா இது வழியாக வரும், லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக இந்த கழிவெல்லாம் வெளியாக நமக்கு மலமாக வெளியில் வந்துடும். இது ரொம்ப நாள் குடிக்கிறவனுக்கு என்னாகும், இந்த ஜீரண சக்தி போயிடும், அவனால் கிரகிச்சிக்க முடியாது. ஸோ அவனுக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி வந்துடும். அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். கடைசியில் இங்கே என்ன ஆகும், உணவு குழாய் எப்படி வெளியில் வருதோ, உணவு வெளியில் வருதோ, அந்த ரத்தத்துலேயும் பைல்ஸ், மூலம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருக்கும். அந்த மூலம்ன்ற வியாதி அவனுக்கு ரத்தம் போக ஆரம்பிச்சிடும் அது வழியாக. ஸோ ஜீரண மண்டலம் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். மூளை பாதிக்கப்படுறதுனால வருது. அதனால் ஹெட் டு ஃபுட், தலை முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ஆல்கஹால் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அரசாங்கம் இவ்வளோ தூரம் அதுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கிறதுக்கு எங்களை மாதிரி நிறுவனங்கள், அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் வைத்தியம் பண்ணுறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே தோணும், உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி இறந்து போயிருப்பாங்க. சார் இதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டா? உண்டு, பரிபூர்ணமாக அதை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். நன்றி, வணக்கம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு சிச்சுவேஷன் நடிக்க போகிறாங்க. இது ஒரு கற்பனை காட்சி தான். உடனே அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னப்பா நீ எடுத்தியாலாம் கேட்கக்கூடாது. அவங்க நடித்து காமிப்பாங்க ஒரு சூழ்நிலை. இதில் ஒருத்தர் குடிப்பழக்கம் இருக்கிறவராக இருக்க போகிறாரு, ஒருத்தர் இந்த பழக்கம் இல்லாதவங்க. அவர் இவர் குடிக்க கூப்பிடுறாரு. அதுதான் இப்போ அவர் பண்ண போகிறாரு. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி சில இது போடலாமா?
இல்லை வேணாம். ப்ரோ இல்லை ப்ரோ, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் அது வந்து என் உடலை பாதிக்கும். நீங்களும் அது எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ப்ரோ எப்படி ப்ரோ சூப்பராக இருக்கும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்க் லைஃப்பில் எப்போவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ப்ரோ இதில் என்ன ப்ரோ ரிஸ்க் இருக்குது, சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வாட்டி. அது ஒரு வாட்டிங்க, அது வந்து நிறைய மீன்ஸ் அது பயங்கரமாக அடிஷன் வரும், பயங்கரமான டேமேஜ் வரும். ப்ரோ இது நானும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதோ அவளியா நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க ப்ரோ, ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருப்பீங்க நம்மளால முடியாது. ஃப்யூச்சரில் எப்படி ப்ரோ, நல்லா தான் இருக்கும், ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி அவனுக்கு பயங்கரமாக இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ப்ரோ அவர் ஏதோ வேறு பண்ணியிருப்பான், நம்ம ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவனும் இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் வேறு ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் அவனும் வேறு ஏதோ ஆகிடுச்சு. தேங்க்யூ. இப்போ அதே ஒரு சுச்சுவேஷனை இப்போ எங்கள் 2 ஸ்டாஃப் 2 பேர் பண்ணி காமிப்பாங்க. ஹாய்டா மச்சா, எப்படி இருக்க? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கியா? சூப்பர் சூப்பர். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. சரி என்னடா? சரி சொல்லுடா. என்னடா உன்னை பார்த்தா டல்லா தெரியுற? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லடா. இல்லை நீ சோகமா இருக்க, அது எனக்கு தெரியுது. வா நம்ம போலாம். தெரியுதா? தெரியுது. ஆமாடா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வா. எங்க கூப்பிடுற? நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். என்ன சொல்யூஷன்? நான் சொல்ல கேட்க மாட்டியா? வா. நீ என்னன்னு சொல்லு, நான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, சின்ன போதை பழக்கம்தான், ஒன்றும் ஆகாது, நான் கேரண்டி. வா. இங்கே பாருடா, எனக்கு அதெல்லாம் வேணாம். நோ. என்ன நீ ரொம்ப தான் பண்ணுற? நான் கூப்பிட்றேன்ல, எவ்வளோ நாள் கழிச்சு கூப்பிட்றேன். நான் சொல்கிறத கேளு. நண்பன் இல்லையா? இல்லை எனக்கு வேண்டாம். நோ. பரவாயில்லடா, நான் பார்க்கலாம், நான் கிளம்புறேன்டா. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வாடா. பாய்டா, நான் கிளம்புறேன். மதிக்கல போ. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருமா வராதா? வரும் இல்லையா? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க? இப்போ அவங்க வந்து கூப்பிட்டாங்க, இவங்க என்ன சொன்னாங்க? நோ சொன்னாங்க. அப்புறம் போயிட்டாங்க. ஓகே. இதே மாதிரி யாராவது உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணால், சிகரெட்டோ பாக்கோ இல்லை வேறு என்ன போதைப் பொருளாக பண்ணாங்கன்னா என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு நோ. நோ சொன்னால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், 2 தடவை சொல்லுங்கள், நேராக பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்கள். 3ஆவது தடவை என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடணும். ஏன்னா ஓடலாம் வேண்டாம், நடந்து கூட போகலாம். ஏன்னா அங்கேயே இருந்தீங்கன்னா, நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணும்? எதிராளிக்கு, ஓ இவ கொஞ்சம் சபலமாயிட்டாங்க, இன்னொரு 2 தடவை கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இதுவாகும். ஸோ ஃபஸ்ட்டு நோ சொல்லணும், செகண்டும் நோ சொல்லணும், 3ஆவது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் ஆகிட்டீங்க. இல்லை ஒரு தடவை என்ன தான் இருக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? இப்போ அந்த கிவி பேர்டோட கதை தான் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அசர்ட்டிவாக, உறுதியாகவும், தெளிவாகவும், ஆணித்தரமாகவும் நோ சொல்ல கற்றுக்கோங்க. யாராவது ஆஃபர் பண்ணால் அது சொல்லிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சேஃபாக இருக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு இப்போ நான் உங்கள் கண்ணை கட்டிடுவோம். சரிங்களா? கண்ணை கட்டிட்டு அங்கே ஒரு பொருள் வைங்க. ஏதாவது அங்கே ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை போய் நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் தெரியுமா? இப்படி போய் அப்படி போய் ஜிக்ஸாக்காக போகணும். சேரை தொடக்கூடாது, சேரை தொடக்கூடாது. யாரும் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போடலாம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? டேஞ்சர் டேஞ்சர். கை தொடக்கூடாது, கை நீட்டிட்டு வரக்கூடாது. டேஞ்சர் டேஞ்சர். போதுமா? டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். டேஞ்சர் டேஞ்சர். ஓகே, குட்.
சரி, கண்ணை கட்டி உங்களை போக சொன்னேன்ல, எப்படி இருந்தது? போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் நான் நீங்கள் டேஞ்சர் சொன்னால நான் இப்படி வந்து இப்படி போய் அப்படி போயிட்டேங்க. சரி, அப்புறம் அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தது கண்ணை கட்டிட்டு போகும்போது? கண்ணை கட்டிட்டு போது முன்னாடி வந்து ஏதோ ஆப்ஸ்டிக்கல் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, அதான் பாதி தூரம் தான் போனேன். அதுக்கப்புறம் சரி, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, கண்ணை கட்டை எடுத்து விட்டுட்டு அப்போ போனீங்களே, அப்போ எப்படி இருந்தது? அப்போ வந்து எல்லாமே கிளியராக இருந்தது. ஈஸியாக போயிட்டேன். ஓகே. உங்களுக்கு கண்ணை கட்டிட்டு போனீங்களே, எப்படி இருந்தது? கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு, ஆனால் ட்ரை பண்ணப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. ஓகே, குட், தேங்க்யூ. இப்போ இதில் என்னென்னா, இப்போ அந்த சேரில் வச்சுருந்தோம்ல ஒரு பாட்டில், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள். இப்போ கண்ணை கட்டிட்டு போகும்போது ட்ரக்கு, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானால் என்ன ஆகும்? உங்களால் போக முடிஞ்சுதா? ஈஸியாக போக முடிஞ்ச வழியில் நிறைய தடைகள் இருந்தது, உங்களுக்கு நிறைய போராட்டமாக இருந்தது, பயம் இருந்தது, எங்கேயாவது விழுந்துருவோமோ இடிச்சிருவோமோலாம் பயம் இருந்தது. உங்களோட குறிக்கோளை உங்களால் அடைய முடியல. அதே கண்ணை திறந்து விட்டவுடனே ஈஸியாக போய் உங்கள் குறிக்கோளை அடைஞ்சிட்டிங்க. அதே மாதிரி தான் அடிக்ஷனில் போயிட்டால் உங்கள் குறிக்கோள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய குறிக்கோள் இருக்குது. படிக்கணும், வேலை செய்யணும், உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது இல்லையா? அந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும்னா இந்த போதை பழக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அது அடைய முடியாது. ஸோ இந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும். சரிங்களா? ஸோ நேராக நினைக்கோங்க. ஸோ இப்போ இந்த பலூனை வந்து உங்களால் எந்த அளவுக்கு ஊத முடியுமோ ஊதுங்க. அதுதான் உங்கள் டாஸ்கே. இந்த பலூனை எந்த அளவுக்கு உங்களால் ஊத முடியுமோ அந்த அளவுக்கு ஊதலாம். ஊதுங்க, இன்னும் எவ்வளோ ஊத முடியுமோ ஊதலாம். அதில் பரவாயில்ல, எவ்வளோ ஊத முடியுமோ உங்களால் ஊதலாம். பரவாயில்ல, இன்னும் ஊதுங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ், போகலாம், தேங்க்ஸ். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம இந்த பலூனை ஊத சொன்னோம்ல, அவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளோ தூரம் அவங்களால ஊத முடியுமோ அவ்வளோ தூரம் ஊதுனாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சு? ரொம்ப ஊத என்னாச்சு? பலூன் வந்து என்னாச்சு? வெடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அதனுடைய காற்றை அது உள்ளே வச்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ், அதாவது என்னென்னா மன அழுத்தம். ஸோ நம்மளுக்கும் நிறைய வாழ்க்கையில் நிறைய மன வருத்தம், கவலை, ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம், இல்லை நமக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ப்ராப்ளம், படிக்க முடியல, இல்லை படிப்பில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ஃபேமிலியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷனு, ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய படிக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. என்ன டிஸ்ட்ராக்ஷன்னா இந்த சோஷியல் மீடியா. ஸோ அதாவது என்னென்னா நமக்கு நிறைய மன உளைச்சல், வருத்தங்கள், நிறைய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்தில் நமக்கும் நிறைய வருத்தம், கவலை வர்றதுனால முக்கியமாக இந்த வயசில் அந்த படிப்பில் நம்மளால் கவனம் செலுத்த முடியல. ஸோ அதாவது என்னென்னா என்ன நம்ம சொல்ல வரோன்னா, முக்கியமாக ஷேர் பண்ணணும். ஏதாவது நமக்கு மனசு கவலையோ பிரச்சனையோ, இல்லை நான் டிஸ்டர்பாக இருக்கேன், இல்லை நமக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நம்ம யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும்? நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? இல்லை. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம மேலே அக்கறையாக இருக்கவங்க, அது யாராக வேணா இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம்,
டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட குருவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலோடைய ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னா வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி துக்கங்களும் இருக்கும். எல்லாரும் கையை ஹோல்ட் பண்ணுங்கள், சர்க்கிளாக கையை ஹோல்ட் பண்ணுங்கள், சர்க்கிளாக இப்படி வாங்கப்பா. நல்லா பெரிய சர்க்கிள், ஓகேவா? பார்த்து பின்னாடி. ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் சர்க்கிளாக இருக்கீங்கள, உங்களோட டாஸ்க் என்னன்னா கையை விடாமல் நீங்கள் எல்லாரும் இந்த பக்கம் வரணும். இப்போ எல்லாரும் உள் பக்கம் நிற்கிறீங்களா, வெளி பக்கம் வரணும், இப்படி நிற்கணும். அதாவது என்னன்னா உங்கள் கையை விடுங்களா, கையை விடுங்களா, இப்படி வரணும், ஓகேவா? கையை விடக்கூடாது, சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. கையை விடாமல் இப்போ உள் பக்கம் இருக்கிற பொசிஷனு வெளி பக்கம் வரணும், ஆனால் கையை விடக்கூடாது. கையை போட்டு முறிச்சிக்காதீங்க. இல்லை எட்டியெல்லாம் உதைக்கக்கூடாது, கை காலெலாம் முறுக்கிக்காதீங்க ப்ளீஸ். என்னடா பண்ண, என்ன பண்ணுற? வெரி குட், வெரி குட். யார் ஓகேவா? சரி, யார் இதை சொன்னது? ஓகே, சரி, வெரி குட். உட்காருங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க. சரி, ஓகே. அதாவது என்னென்னா இந்த இந்த இது இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பிரச்சனைகளை மாறுபட்ட கோணத்தில் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம நிதானமாக சில விஷயங்களை யோசிச்சா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நம்ம நிறைய சமயங்களை என்ன பண்ணுறோம், என்னால் இதை முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு எதுவும் வராது, நான் யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ் அப்படின்ற மாதிரி நாமளே நிறைய சமயங்களை தாழ்த்திக்கிறோம். அதே சமயங்களில் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக பிரச்சனைகளை நம்ம மாறுபட்ட கோணத்தில் யோசித்து அதிலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்குரிய உதவியை எடுத்துக்கலாம். முக்கியமாக என்னென்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன உங்களோட கடமை, என்ன கடமை? படிக்க வேண்டியதான் உங்களுடைய பெரிய கடமை. படிப்பு தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. நிறைய உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்கலாம், ஹோம் ஒர்க் இருக்கலாம், நிறைய ரைட்டிங் ஒர்க் இருக்கலாம். பட் ஆனால் படிப்பு தான் நம்மளை வாழ்க்கையில் பெரிய லெவல் கொடுத்தோம், உங்களை உயர்த்தும், உங்களோட சமுதாயத்தை உயர்த்தும், அதே மாதிரி இந்த நாட்டை உயர்த்தும். ஸோ அதனால் கல்வி மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்துலேருந்தும் நம்மளால் முன்னுக்கு வர முடியும், நம்மளால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? கேட்கலையே? வெரி குட், தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். இவ்வளோ நேரம் பேசினாங்க இல்லையா, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ அடிக்ஷன் பற்றி பேசினாங்க, எப்படி மேனேஜ் பண்ணணும், ஷேரிங் இஸ் இம்பார்ட்டண்ட், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், இதெல்லாம் பேசணும் இல்லையா? இப்போது இன்னொரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். சரி, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ் தெரியுமா? உங்களுக்கே தெரியுமா? சரி, நீ சொல்லுப்பா, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நல்ல விஷயம் எதுவும் இல்லையா? வேற யாராவது சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ், நல்ல விஷயம், பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கா? சொல்லுமா. டிசிப்ளினாக இருப்போம் மேம். ஸோ ஒழுக்கம், டிசிப்ளின். வேறு நல்ல குவாலிட்டிஸ் எதுவுமே இல்லையா? இருக்கா? சட்டுன்னு எழுந்து சொல்லுங்கள். கமான் ஃபாஸ்ட். இல்லையா? உங்கள்கிட்ட எந்த ஒரு குட் குவாலிட்டிஸும் இல்லையா? பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், நிறைய குவாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டிஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும். சரி, கடைசியாக ஒரே ஒரு செரினிட்டி ப்ரேயர் சொல்லுவோம், சரிங்களா? அந்த செரினிட்டி ப்ரேயர் அப்படின்றது, இந்த ப்ரேயர் யார் வேணாலும் சொல்லலாம், எந்த மதத்தை இருப்பவராக இருந்தாலும் சொல்லலாம். அதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், அது திரும்ப நீங்கள் சொல்கிறீங்களா ப்ளீஸ்?
இறைவா, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், மாற்றக்கூடியதை மாற்றியமைக்கும் மனத்துணிவும், இவ்விரண்டையும் பாகுபடுத்தி அறியும் ஞானம் தருவாய் இறைவா. இதோட மீனிங் என்ன? யாருக்காவது தெரியுமா? மாற்ற முடியாததை ஏற்றுக்கோ. எதெல்லாம் மாற்ற முடியாது? எதெல்லாம் மாற்ற முடியாது? ஆ, என்னப்பா? இயற்கை, அப்புறம் நேரம், அப்புறம் ஸோ மாற்றமா மாற்ற முடியாதா? மாற்ற முடியாதது நம்மளுடைய ஹைட், நம்மளுடைய கலர், நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய, நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், இதெல்லாம் நம்மளுடைய அட் ப்ரெசன்ட் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மாற்ற முடியாத விஷயம். மாற்ற முடியாத விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். மாற்றக்கூடிய விஷயம் என்னது? வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ஸ்டடீஸ்னால் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு மாற்றிக்க முடியும் இல்லையா? உங்களுடைய திறமையை மாற்றிக்க முடியும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாற்றிக்க முடியும். சரிங்களா? ஸோ மாற்ற முடியாததை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மாற்றக்கூடியதை மாற்றி அமைக்கிற மனப்பக்குவம் தெரிஞ்சுக்கோங்க. எது மாற்றிக்க முடியும், எது மாற்றிக்க முடியாதுன்றதை பாகுபடுத்தி அறியும் அறிவை கொடு இறைவா தான் இதோட மீனிங். புரிஞ்சதுங்களா? ஓகே, தேங்க்யூ. Thanks for Manizar and team. Now I humbly request Revered Secretary Maharaj to give benedictory address. Please Maharaj. Om Jananim Saradam Devi Ramakrishnam Jagadgurum Padapatme Tayo Shritva Pranamami Muhurmuhu. Jai Ramakrishna. சாமிஜி பெருமக்களுக்கும் வந்திருக்கும் டாக்டர் மணி அண்ட் அவர் டீம், வாலண்டியர்ஸ், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? போர் அடிச்சுதா என்ன? ஸோ அவங்க அதுக்காக தான் இருக்காங்க. தேர் ஸ்பெஷலைஸ் இன் giving the right message to the right people. எவ்வளோ விஷயத்தை ஒரு குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. போதைப்பொருளுடைய தாக்கம், அதோட பாதிப்பு, அதை எப்படி தவிர்க்கணும், நம்மளோட கடமை என்ன, இதெல்லாத்தையும் அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்த சொல்லி கடைசியாக சாமிஜியோடைய கொட்டேஷனையும் காட்டினாங்க இல்லையா? ஸோ நாம் எந்த ஸ்கூலில் இருக்கோம்? ராமகிருஷ்ண மிஷனில் இருக்கோம். இதெல்லாத்த ஆரம்பித்தது யார்? அவர் ஆரம்பிக்க சொன்னது யார்? விவேகானந்தர். சரியா? எந்த ஒரு நல்ல கருத்தும் பொது இடத்துல பேசப்படுதுன்னா அது முழுக்க முழுக்க விவேகானந்தருடைய கருத்து தான். அதுதான் வித்தியாசமான ஒரு கோணத்தில் பேசப்படுது. அப்படியா இல்லையா? நம்பிக்கை பற்றி பேசியிருக்கிறாரு, தன்னம்பிக்கை பற்றி, வலிமை பற்றி பேசியிருக்கிறாரு, தேச நலனை பற்றி பேசியிருக்கிறாரு, நம்முடைய கீழ்நிலையை பற்றி பேசுகிறாரு, ஏழ்மை நிலைன்னு பேசியிருக்கிறாரு, அதை எப்படி உயர்த்தணும்னு பேசியிருக்கிறாரு, இந்தியா ஏன் அடிமைப்பட்டு கிடந்ததுன்னு சொன்னார், அதை எப்படி மேலே வரணும்னு சொல்லியிருந்தார், அதுக்கான வழியை சொன்னார். இந்தியா சுதந்திரமும் அடைஞ்சது. இன்றைக்கி நம்ம சுதந்திர மக்களாக இருக்கோம். அப்பேற்பட்ட கருத்துக்களே விவேகானந்தர் நமக்கு அப்போவே கொடுத்துட்டு போனார் இல்லையா? ஆகவே அவருடைய பள்ளியில் படிக்கிற நீங்கள்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நல்லா ஆழ்ந்து மனதில் பதிய வைக்கணும். உங்களை பார்த்து இந்த வெளியில் இருக்கிற மாணவர்கள் கற்றுக்கணும்.
அந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலையே ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடுது. உங்களை அறியாமலேயே எல்லாமே வந்துடும். டிசிப்ளின்னு, அது ரொட்டீன்னு சொல்லி இல்லையா? ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் நம்ம அப்படி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? பிரேயரில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம். நம்மால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். சாமிஜி என்ன சொல்கிறாரு நம்மளை பற்றி? மனிதா மனிதா நீ மகத்தானவன், நீ மனம் வைத்தால் மலைகளும் உன் காலடியில் பிடித்து வரும். அந்த பாட்டு என்ன அழகான பாட்டு! அது முழுக்க முழுக்க நம்முடைய சக்தியை பற்றியும் நம்முடைய மனிதத்துக்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுதான் டாக்டர் டீம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. என்னால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், என்னாலே எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதுவும் மற்றது சொன்னார், ஒரு டீமாக இருக்கும்போது ஒரு சிக்கல்னு இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம கையை காலை முடிச்சுட்டு வெளியில் வர முடியுமே என்ன? அப்படி வரலாம். ஆனால் அதனால் நமக்கு நல்லது நடக்க போகிறதில்ல, பாதிப்பு ஜாஸ்தி ஆகுது. வித்தியாசமான கோணத்தில் அதை நினச்சி பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த சிக்கலிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆற்றலை நாமளே அதை மதிக்காமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நாம் ஐயோ இது இப்படி ஆகிடுச்சே, என்ன இப்படி ஆகிடுச்சே நம்ம நினச்சா அது என்ன ஆகும்? நம்முடைய எனர்ஜியை என்ன பண்ணும்? ட்ரைன் ஆகி போயிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடும். பாட்டிலில் தண்ணி ஊற்றி காட்டினாங்க இல்லையா? எந்த ஒரு தீய சக்தி எது வந்தாலும் ஐயோ என்னால் இது தாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணம், மற்றவங்க யாரை கிரிட்டிசைஸ் பண்ணால் பாரு அவன் அப்படிடா அவன் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொன்னாலும் உடனே அந்த தாக்கம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம அங்கே தான் நம்மளை தாக்கு பிடிக்கணும். அதுக்கு தான் இந்த நல்ல கருத்துக்களெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லி அம்மா கடைசி ப்ரேயர் சொல்லியிருந்தார் இல்லையா? என்னென்னா, எது சாதிக்க எது பண்ண முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை கொடுக்கணும். எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை நிறைவேற்றுறதுக்கு வல்லமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் மாற்றியே சொல்லலாம். செகண்ட் லைன் ஓகே, எது நடக்க இல்லாததோ அதை ஏற்றுக்கொள்ளும் வலிமை தரும்னு சொல்லியிருக்காங்க. பாதி அளவுக்கு அது சரி. பட் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு எதையும் சாதிக்க வல்லவர்கள், சரியா? எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த தெய்வ சக்தியும் மனோசக்தியும் இருந்தால் அடைய முடியாதது இலக்கே இல்லை, வானமே எல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் நல்லபடியாக நம்மால் எல்லாமே முடியும். கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையும் நமக்கு ஒத்துழைக்கிறது. என்னால் உயர்ந்து வாழ்ந்து காட்ட முடியும். என்னையும் என் வீட்டையும் இந்த உலகத்துக்கு நான் ஒரு உறுதுணையாக இருப்பேன், உலகத்தின் வளர்ச்சிக்குன்னு சொல்லி அந்த பாசிட்டிவாக திங்கிங் பண்ணிகிட்டே போனால் நீங்களும் வெற்றி அடைவீர்கள், மற்றவங்களுக்கு வெற்றி காட்டுவீர்கள். ஆகவே இன்றைக்கி நிறைய இடங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இந்த போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேரணியில் நடத்திருக்கிறாரு. நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே எல்லோரும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எப்படி எடுத்தால் தான் ஏதோ ஒரு சில தவறான மக்கள் சொந்த ஆதாயத்துக்காக பண்ணுற தப்பால் ஒரு சமுதாயமே சீரழியுதுன்னா அது ரொம்ப தப்பு, பாவம் கூட. அதுக்கு நாம் யாரும் துணை போகக்கூடாது. நம்மளை நாம் காப்பாற்றணும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நாம் காப்பாற்றணும். ஆகவே சே நோ டு ட்ரக்ஸ் இல்லையா? எந்த விதத்துலேயும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சின்ன தப்புனாலும் என்ன ஆகும்? அடுத்த நாள் வெளியில் தான் இருப்பேன். எந்த தப்பானாலும் சரி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு ப்ரெஷருக்கோ எந்த ஒரு ஆசைக்கோ அடிமையாகிடக்கூடாது. இல்லத்தின் டிசிப்ளின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் இறைவனுடைய குழந்தைகள் தெரிஞ்சு எந்த தப்போ பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லாருக்குமே இந்த இறை சக்தி, இந்த தெய்வ துருமவர் ராமகிருஷ்ணர், அம்மா சாரதா, விவேகானந்தர், இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு அருள் புரிஞ்சு நம்மளை வழிகாட்டி நம்மளை உயர்த்த வேண்டும்னு கேட்டுக்கொண்டு, இந்த டாக்டர் மணி அந்த டீம் விஹெச்எஸ்லேருந்து வந்த அவங்களுடைய சேவையோ நிறைய இடத்துல தொடர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நன்றி, வணக்கம். ஜெயராம். யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வாங்க, யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசணும் இல்லையா? வாட் யூ அண்டர்ஸ்டாண்டுன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க பாப்பா, கை தட்டுங்க. உங்கள் பேருமா? என் பேர் வல்லரசு. நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். சார், இப்போ வந்து குடிக்கிறவங்களுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து அந்த மருந்து எடுத்துக்குவாங்களா? ஏன்னா குடிக்கிறீங்க எல்லோரும், நான் 2 நாள் நிறுத்திடுவேன், 3 நாள் நிறுத்திடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டினியூவாக தான் குடிப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துங்கன்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் வரமாட்டாங்க. அது எப்படி நாங்கள் எடுக்க வைக்கிறது? இதுக்கு ஒரு கை தட்டுங்க. பழைய காலத்தில் எம்ஜிஆர் படம் திருடாதேன்னு ஒரு படம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே மாதிரி குடிகாரனாய் பார்த்து நிறுத்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. அவனுக்கு நிறுத்த தெரியல, நிறுத்த முடியல. அதனால் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து 15 நாள் வைத்தியம் பண்ணிப்பார். மருத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக, ஈரல் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது, தூக்கம் ஏன் வரல, மன அழுத்தம் இருக்குதா, இல்லை பொருளாதார சிக்கல் இருக்குதா, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த மாத்திரை கொடுத்தா அவனால் குடிக்க முடியாது. மீறி குடித்தா அவனுக்கு பக்க விளைவுகள் வரும். இப்போது உனக்கு ஒரு மாத்திரை டோலோ 60-50 ஒன்று கொடுத்தாங்க கொரோனா காலத்தில். மாத்திரை கொடுத்தா உடம்பெல்லாம் கண்டாக வீங்கிடுச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? டாக்டர்கிட்ட போய், சார் அந்த மாத்திரையை கொடுக்காதீங்க, எனக்கு ஒத்துக்காது சொல்லுவேன் இல்லையா? அதே மாதிரி இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு, நாங்கள் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுட்டு மீறி குடித்தான்னா 15 நிமிஷத்தில் வெளியில் வந்துடும் குடியெலாம். உனக்கு குடி பிடிக்காது, அதுக்கான வைத்தியம் பண்ணுறது. ஆனால் நீ கேட்குற இன்னொரு கேள்வி முக்கியம். 15 நாள் வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் 16ஆவது நாள் போய் குடித்தா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஏன்னா அதெல்லாம் வற்புறுத்தி கூப்பிட்டு வருவாங்க. தானாக திருந்தணும். சார், நான் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டேன், சமுதாயத்தில் கெட்ட பேர் வந்துருச்சு, உன் உடம்பும் போயிடுச்சு, நான் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 40% எங்ககிட்ட வைத்தியம் பண்ணவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் வருஷம் என்ன பண்ணுவோம்? வருஷம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆண்டு விழா நடத்தி 1 வருஷம் குடிக்காத இருந்தவனுக்கு அவன் எங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம். ஏன்னா அவன் வீட்டில் போய் அந்த ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது, ஆஹா, 1 வருஷம் குடிக்காமல் இருந்துட்டோம், இன்னொரு வருஷமும் குடிக்காமல் இருப்போம். அப்படி கடந்த 30 வருஷமாக ஒருத்தர் வந்து தொடர்ந்து ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கார். அப்படின்னா அவர் வீட்டில் நடக்கிற கிரக பிரவேசம், கல்யாணம், காது குத்தல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா குட், கிவ் ஹிம் a big hand. ரைட். அடுத்த கேள்வி. வல்லரசு, பேரே வல்லரசு, நல்ல இனிஷியேட்டர் வல்லரசு. அதாவது நடு ரோட்டில் வண்டி நின்றுடுச்சுன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவோம். செல்ஃப் ஸ்டார்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. வல்லரசு ஸ்டார்ட் பண்ணிட்டார். வாப்பா, உன் பேர்ல கார்த்திகேயனுக்கு ஒரு கைத்தட்டல். அவனோட கேள்வி தான் அந்த கேள்வியில் மீன்ஸ் என்னோடய கேள்வி என்னென்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்? அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பாடி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது? ஏன்னா வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க ட்ரக் அடிக்டாக இருந்தாங்க சார். அது எப்படி அந்த திடீர்னு வந்து அந்த ஸ்டாப் பண்ணனால பாடிக்கு எந்த எஃபெக்ட்டும் வராதா? அதுதான் என்னோட கேள்வி. வெரி குட் கொஸ்டின். கைத்தட்டு. இப்போது அவர் கேட்டது என்னென்னா, அவன் சாப்பிட்டதெல்லாம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்.
குடியோ ட்ரக்ஸோ டேப்லெட்டோ எதுவாக இருந்தாலும் கஞ்சா இருந்தாலும் டாக்ஸிக், அதாவது நச்சு பொருள். இதை நாங்கள் வார்டில் போய் அட்மிட் பண்ணுறதுக்கு பேர் டீடாக்சிஃபிகேஷன். அதாவது உடம்பில் இருக்கிற நச்சு பொருள்லாம் குளுக்கோஸ் மூலமாக மருந்து மூலமாக உன் சிஸ்டத்துலேருந்து வெளியே தள்ளிட்டு உன் உடம்பை, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஃபேக்கல்ட்டிலாம் இருக்காங்க, வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடுவாங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க, இன்ஜினை பார்ப்பீங்க, ஆயில் மாற்றுவீங்க, போரை மாற்றுவீங்க. அது மாதிரி உடம்பில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் சர்வீஸ் பண்ணி அவனுக்கு கடைசியாக மனநல ஆலோசகர்களும் அவங்க குடும்பத்தில் குழப்பம் இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃபோட பேசுகிறது, குழந்தைங்களோட பேசி அந்த மருந்தை கொடுத்தா அது அக்செப்ட் ஆகும். ஸோ எடுத்த உடனே மருந்து கொடுக்க மாட்டோம். டீடாக்சிஃபிகேஷன், ஒரு வாரம் உடம்புல இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் தள்ளணும். நீ சாப்பிட்ட கெட்ட பொருளெல்லாம் தள்ளினா உடம்பு ஃபிட் ஆகிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 15 days அவன் பழைய உடல்நிலைக்கு வந்துடுவான், பழையபடி அவன் வேலை செய்யறதுக்கு போயிடுவான். தேங்க்யூ. எஸ், குட். உன் பேர் சார்? ஜென்ரலாக ஒரு சின்ன கொஸ்டின் சார். இப்போது நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறோம் சார். நான் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க சார். ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் இருக்கும் சார். எல்லாரும் குடிக்கிறாங்க. என் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, சூப்பர்வைசரு, எனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே குடிக்கிறாங்க சார். அங்கே நான் மட்டும் குடிக்காமல் இருந்தேனாக்கா என்னை எல்லோரும் கலாய்ப்பாங்க. நான் குடிப்பேன். மாதத்துக்கு 2 வாட்டியே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கனாக்கா வருஷத்துக்கு நான் 24 வாட்டி குடிக்கிறேன் சார். எனக்கு குடிக்கிறது பிடிக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி சார் எஸ்கேப் ஆகுறது? கடைசி கேள்வி ரொம்ப நச்சுன்னு கேட்டிருக்கார் முகில். சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கிறாங்களா? இல்லை. இது சினிமாலாம் பார்க்குற மாதிரி யாராவது மேனேஜரும் வாய் திறந்து ஊற்றுறாங்களா? இல்லை. மற்றவெல்லாம் குடித்தா நீ ஏன் எங்கே போகிற? யூ ஷுட் பி போல்ட் இனஃப் டு சே நோ. அப்படி கலாய்ச்சா கலாய்ச்சிட்டு போ. கடவுள் எதுக்கு 2 காது கொடுத்துருக்கான்? ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடு. ஏன்னா குடிச்சிட்டவன்லாம் என்கிட்ட தான் வரப்போகிறான். வருஷத்துக்கு 24 தடவை குடித்தவன் வருஷத்துக்கு 48 தடவை குடிச்சிட்டு எங்கள் வார்டில் தான் வந்து அட்மிட் ஆவான். அப்போ முகிலன் தான் வந்து பார்க்கணும். அது நல்லா இருந்தால் வருவேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, ஒருத்தனுக்கு உதவி பண்ணலாம். அவன் தான் பேஷண்ட் ஆகிட்டானே. உன்னை குடிக்க கூட்டவும் பேஷண்ட் ஆகிட்டான்ல, நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல. அதே மாதிரி இது பார்ட்டிக்கெல்லாம் போகாத. அந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ண வேணாம். மேனேஜர் கொடுக்குறார், நீங்கள் குடிங்க சார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ ரீதியாக நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லு. வாய்மை எனப்பது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு சொல்லியிருக்கார்ல, தைரியமாக அடிச்சு விடு. அதையே வரமாட்டேங்குது. அவ்வளோதான். அவர்கிட்ட இப்படி தான் சார் பேசணும். எப்படி சார் அவர்கிட்ட பேசணும்னா, மேனேஜராக இருந்தால் யாராக இருந்தால் விவேகானந்தர் மாதிரி தைரியமாக சொல்லு. முடியாதுன்னா முடியாது, போயா வேலையை விட்டு எடுப்பியா, இன்னொரு வேலை பார்த்துக்கிறேன். சார் இது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி படித்த ஒரு ஹோம் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி மாதிரி. ஒரே நிமிஷம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த இல்லத்தில் தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் மனசில் பதிஞ்சதுனால வாழ்க்கை முழுசும் நினச்சாலும் எங்களால் தப்பு பண்ண முடியலன்ற ஒரு வேர்டை ஹோம் டேல எனக்கு ஒரு ரொம்ப வயசான ஒரு முறை அவர் சொன்ன ஞாபகம் வருது. அதனால் நம்ம இல்லத்த மாணவர்கள் நிச்சயமாக தப்பு பண்ண மாட்டாங்க. இப்பொழுது ஜெய். நினைவு பரிசுகள் டாக்டர் ஆர் மணி. மிஸ் பாலா. ஆஷா. ஃபாத்திமா. தேங்க்யூ மகாராஜ். जय श्री गुरु महाराज के, जय श्री महामाई के,
जय श्री स्वामी जी महाराज के, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज के, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज के, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माये के, जय श्री सिद्धि विनायक मूर्ति के जय।